தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளரை தவறாக வேலையிலிருந்து நீக்கியதற்காக 3,42,900 ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்குமாறு சன்ஷைன் பிரெட் நிறுவனம் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 தொற்றால் நீண்டகால பாதிப்புக்குள்ளான தான் செங் காக் நிர்வாகம் கூறியபடி வேலைக்கு திரும்ப முடியாமல் போனது வேலை ஒப்பந்த விதிகளை மீறிய செயல் அல்ல. எனவே நன்கு திட்டமிட்டே வேலையிலிருந்து நீக்கி அவரின் வாழ்க்கையை அந்நிறுவனம் கடுமையாக்கியதாக தொழில் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியது. தான் செங் காக் 5ஆம் கட்ட கோவிட் பாதிப்புக்குள்ளாகி 2021 ஜூன் 30ஆம் தேதி ஸ்லாங்கோர் செர்டாங்கில் உள்ள தனிமைப்படுத்தல் மையத்தில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் தங்கி இருந்தது மருத்துவ விடுப்பு, வருடாந்திர விடுப்பு, சம்பளமில்லாத விடுப்பு என மொத்தமாக 183 நாட்கள் விடுப்பில் இருந்தவர் 2022 ஏப்ரல் 26ஆம் தேதி வேலைக்கு திரும்பியிருக்க வேண்டும். அது முடியாமல் போகவே ஜூன் 1ஆம் தேதி வேலைக்கு திரும்புவதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் அதற்குள் அவர் பக்க நியாயத்தை கேட்காமல் நிறுவனம் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டது. அவ்விஷயத்தில் ஊழியரின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவரிடம் கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்திருக்க வேண்டும். ஆனால் சன்ஷைன் பிரெட் அதை செய்ய தவறிவிட்டது. எனவே தான் செங் காக்கிற்கு அது இழப்பீடு வழங்கியாக வேண்டும் என தொழில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.